Welcome back to English Pro Tamil. Good day to you all. எங்களோட லாஸ்ட் ஸ்போக்கன் இங்கிலீஷ் கிளாஸ் 6ல பி வெர்ப்ஸ் ஏன், எதற்கு, எப்படி பயன்படுத்துவது என்றும் அதை நிகழ்காலத்தில் பிரதான வினைச்சொல்லாக எவ்வாறு பயன்படுத்துகின்றோம் என்றும் தெளிவாக பார்ப்போம். இலக்கணத்தை பொறுத்தவரை நாம் பிரதான வினைச்சொல் அப்படின்னு சொல்றதை விட லிங்கிங் வெர்ப்ஸ் என்றுதான் சொல்வோம். பரவாயில்ல, நாம் ஸ்போக்கன் தானே படிக்கின்றோம், நீங்கள் பிரதான வினைச்சொல் என்றவாறே ஞாபகத்தில் வைத்துக் கொள்ளுங்கள். இன்று கடந்த காலத்தில் எவ்வாறு, ஏன், எப்படி பயன்படுத்தப்படுகின்றது என்று பார்க்கலாம். பி என்பதன் கடந்த காலத்தை குறிக்கும் வடிவங்கள் WAS, was, WERE, were. இதை நாம் were அப்படின்னு உச்சரிக்க கூடாது. WERE, இது தொடர்பான வீடியோ ஒன்று ஏற்கனவே வெளியிட்டுள்ளேன். பார்க்க விருப்பம் என்றால் பாருங்கள், லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்கிறேன். ஆங்கிலத்தை பொறுத்தவரை 2 வடிவம் இருந்துவிட்டால் நாம் ஆண்பால் பெண்பால் என்றவாறு வகை பிரிக்க தேவையில்லை. ஆனால் ஒருமை பெண்மை என்று சிந்திக்க வேண்டிய கட்டாயத்துக்கு தள்ளப்படுவது என்னவோ உண்மைதான். பயன்பாடு இவை ரியல் பாஸ்ட் கண்டிஷன், அதாவது உண்மையான கடந்த கால நிலவரங்களை குறிப்பிடுவதற்கு பயன்படுத்தப்படும் போது எவ்வகையான அர்த்தத்தை பெற்றுக்கொள்ளும் என்று பார்ப்போம். இங்க உங்களுக்கு ஒரு சந்தேகம் வரலாம், ஏன் நான் ரியல் பாஸ்ட் கண்டிஷன் என்று அழுத்தி சொல்கின்றேன் என்று. அப்படி என்றால் அன்ரியல் கண்டிஷன் என்று ஒன்று உண்டா என்று யோசிப்பீர்கள். ஆம், நிச்சயமாக உண்டு. வீடியோ முடிவதற்கு இறுதி பகுதியில் அதையும் பார்க்க போகின்றோம். இப்போ ரியல் பாஸ்ட் கண்டிஷனில் was என்பதன் அர்த்தங்களை பார்ப்போமா? இருந்தேன், இருந்தான், இருந்தாள், இருந்தார், இருந்தது என்றவாறும். என்பது இருந்தோம், இருந்தாய், இருந்தீர்கள், இருந்தார்கள் என்றவாறும் அர்த்தம் பெறும். நீங்க உங்களோட ஃப்ரெண்ட நீண்ட நாள் கழிச்சு பார்க்க போறீங்க. அங்க போனா she was like a couch potato, அதாவது ரொம்ப சோம்பேறியா இருந்தா. ஆனா உங்களுக்கு தெரிஞ்ச ஃப்ரெண்ட் வந்து ரொம்ப சுறுசுறுப்பானவர். அவரை பார்த்தோன்னே நீங்க முதலாவது என்ன சொல்லுவீங்க? அவள் சுறுசுறுப்பாக இருந்தாள். இது எப்படி ஆங்கிலத்துல சொல்லலாம்? அவள் she இருந்தாள், was சுறுசுறுப்பாக, she was active, she was active. அவள் சுறுசுறுப்பாக இருக்கல. இது எப்படி சொல்லலாம்? not என்பதை நாம் பயன்படுத்துவோம் இல்லை என்ற அர்த்தத்தில். she was not active, she was not active. நாம் ஸ்போக்கன் இங்கிலீஷ்ல எப்பவுமே சுருக்க வடிவங்கள், விரைவாக சொல்லக்கூடிய வடிவங்களை தான் பயன்படுத்துவோம். அப்போ இங்கு was not என்பதை சுருக்கி சொல்ல வேண்டுமானால் எப்படி சொல்வோம்? wasn't, wasn't. அப்படின்னா were not என்பதை எவ்வாறு சொல்லலாம்? weren't, weren't. அவள் சுறுசுறுப்பாக இருக்கல எப்படி சொல்லலாம்? she wasn't active, she wasn't active. அவள் சுறுசுறுப்பாக இருந்தாளா? இருந்தாளா? was she active, was she active. அவள் சுறுசுறுப்பாக இருக்கலையா? well done, wasn't she active, wasn't she active. 4 வகை வாக்கியங்களையும் மறுமுறை சேர்ந்து சொல்லி பார்ப்போமா? she was active, she wasn't active, was she active, wasn't she active. நீங்க ஒரு பையனை பார்க்க போறீங்க. அவர் வீட்டை இருக்கையில ரொம்ப வீரம் பேசி வீராப்ப தெரிஞ்சவர்.
இப்ப கல்யாணம் கட்டி சத்தம் போடாம எல்லாத்துக்குமே வைஃப் தான் கேட்கணும், வைஃப் கேட்டுட்டு சொல்றேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறேன். அப்ப நீங்க பகடியாவது என்ன சொல்லுவீங்க? அவன் தைரியமாக இருந்தான். அப்ப இப்ப இருக்கிறானா? இல்லை. எப்படி சொல்லலாம்? அவன் இருந்தான். He was courageous. He was courageous. அவன் தைரியமாக இருக்கல. Well done. He wasn't courageous. He wasn't courageous. அவன் தைரியமாக இருந்தானா? Was he courageous? Was he courageous? அவன் தைரியமாக இருக்கலையா? Wasn't he courageous? Wasn't he courageous? நீங்க உங்க ஃப்ரெண்ட பாக்குறீங்க, ரொம்ப சோகமா இருக்கிறா. ஆனா முந்தி எப்பவுமே எப்படி இருப்பா? ஹாப்பியா. அப்போ நீ மகிழ்வாக இருந்தாய். இதை நாங்க எப்படி சொல்லலாம்? you தன்மையாகவும் பயன்படுத்தக்கூடியது. அப்போ ப்ளூரலுக்கு இங்கு was வருமா வருமா? ஏன்? இரண்டு வகையாக நீங்கள் ஞாபகத்தில் வைத்துக் கொள்ள முடியும். எழுத்து கூட எழுத்து குறைவு என்ற அடிப்படையில் தன்மைக்கு வரும் என்ற வாரம், அல்லது வழக்கம் போல சிங்குலர் ஒருமை எஸ் என்றவாறு வஸ் ஒருமைக்கு வரக்கூடியதென்றும் ஞாபகத்தில் வைத்துக் கொள்ளலாம். அப்போ you well done, you were happy. You were happy. நீ மகிழ்வாக இருக்கல. You weren't happy. You weren't happy. You weren't happy. மகிழ்வாக இருந்தாயா? இருந்தாயா? Were you happy? Were you happy? நீ மகிழ்வாக இருக்கலையா? இருக்கலையா? Weren't you happy? Weren't you happy? Weren't you happy? முந்தி சுதந்திரமாக இருந்தவர்கள் என்று ரொம்ப கட்டுப்பாடுகளுக்கு மத்தியில் இருப்பதை கண்டால் என்ன சொல்வீர்கள்? அவர்கள் சுதந்திரமாக இருந்தார்கள். இது எப்படி நாங்கள் ஆங்கிலத்தில் சொல்வோம்? அவர்கள் தன்மை plural well done were. They were independent. They were independent. Again, they were independent. அவர்கள் சுதந்திரமாக இருக்கல. இதை எப்படி சொல்ல வேண்டும்? They weren't independent. They weren't independent. அவர்கள் சுதந்திரமாக இருந்தார்களா? Were they independent? Were they independent? அவர்கள் சுதந்திரமாக இருக்கலையா? Weren't they independent? Weren't they independent? நாம கோழைகளாக இருந்தோம். இப்பதான் உங்களுக்கு தைரியமே வந்திருக்கு. முந்தி எப்படி இருந்திருக்கிறீங்க? கோழைகளாக. இதை எப்படி வெளிப்படுத்தலாம்? We were coward. We were coward. அந்த கூட்டத்தில் ஒரு ஆள் சொல்றேன், நாங்க ஒன்றும் கோழைகளா இருக்கல. நாங்க கோழைகளாக இருக்கவில்லை. We weren't coward. We weren't coward. இன்னொரு ஆள் கேட்கிறார், நாங்க கோழைகளா இருந்தோமா? இது எப்படி கேட்கலாம்? Were we coward? Were we coward? Were we coward? அதுலயே இன்னொரு ஆள் கேட்கிறார், நாங்கள் கோழைகளாக இருக்கவில்லையா? Weren't we coward?
weren't we covered? நீங்க ஒரு பிள்ளைய பாக்குறீங்க, முந்தி பார்க்க சரியான குள்ளமா இருந்தா, ஆனா இப்ப அப்படி இல்லை. இப்ப அவருக்கு பழைய ஞாபகத்தை கொண்டு வாரீங்க. நீ குள்ளமா இருந்த. வெரி குட். You were short. You were short. நீ குள்ளமா இருக்குல்ல. இது எப்படி சொல்லலாம்? Well done. You weren't short. You weren't short. You weren't short. நீ குள்ளமாக இருந்தாயா? இருந்தாயா? Very good. Were. Were you short? Were you short? நீ குள்ளமாக இருக்கலையா? இது எப்படி கேட்போம்? Weren't you short? Weren't you short? நீ குள்ளமாக இருந்தாய் இல்லையா? எப்படி கேட்க வேண்டும்? நீ குள்ளமாக இருந்தாய். You were short இல்லையா? Weren't you? You were short. Weren't you? You were short. Weren't you? நீ குள்ளமா இருக்கல தானே, அப்ப ஏன் கவலைப்படுற? இது எப்படி கேட்கலாம்? நீ குள்ளமா இருக்கல தானே. You weren't short. You weren't short. Were you? You weren't short. Were you? அவர் டாக்டரா இருந்தவர் இல்லையா? ஒருத்தரை பாக்குறீங்க, முந்தி டாக்டரா அங்க இருந்தவர் போல தெரியுது உங்களுக்கு. அப்ப எப்படி கேட்கலாம்? He was a doctor. Wasn't he? இல்லையா? He was a doctor. Wasn't he? அவன் தாமதித்து வரவில்லை தானே. கேட்கலாம். He wasn't late. Was he? He wasn't late. Was he? இப்போ நாங்கள் unreal condition, ஆரம்பத்தில் real past form பற்றி பார்த்தோம். இப்போது unreal condition, wishful thinking, அதாவது உண்மையற்ற கற்பனையான நிலவரங்கள், விருப்பம் சார் சிந்தனைகள் என்பவற்றை ஆங்கிலத்தில் எவ்வாறு வெளிப்படுத்தலாம் என்று பார்ப்போம். ரியல் பாஸ்ட் ஃபார்ம் ஆயின் அங்கு ஒருமை பன்மை என்ற அடிப்படையில் ஒருமை சிங்குலர் ஆயின் எஸ் ஃபார்மான was என்பதையும் பன்மை புளூரல் ஆயின் were என்பதையும் பயன்படுத்துவோம் என்று உதாரணங்கள் வாயிலாக பார்த்தோம். ஆனால் this is unreal condition, our wishful thinking. அப்போ இங்கு be form இறந்த கால வடிவமான were, W-E-R-E, were என்பதையே ஒருமை பன்மை வேறுபாடு என்று பயன்படுத்துவோம். இதற்கு இலக்கணத்தில் சிறப்பான பெயர் எல்லாம் உண்டு, ஆனால் எங்களுக்கு அதை பற்றி தேவையில்லை. நாம் பேசுவதற்கு எவ்வாறு இலகுவாக அந்த அறிவை பெற்றுக் கொள்ளலாம் என்றுதான் பார்க்கின்றோம். எங்களுக்கு அதெல்லாம் தேவையில்லை. நாம் வெளிப்படுத்த போகின்ற நிகழ்வு ஒரு கற்பனை சார்ந்த உண்மையற்ற விருப்பம் சார்ந்த நிகழ்வாயில் ஒருமை பன்மை வேறுபாடு என்று were என்பதை பயன்படுத்துவோம் என்பது தெரிந்திருந்தால் போதுமானது. உதாரணத்துக்கு பார்ப்போம். நிறைய சந்தர்ப்பங்கள்ல நாங்க மற்றவங்களுக்கு சொல்லுவோம், நான் நீ இருந்திருந்தா இப்படி செஞ்சிருப்பேன், அப்படி செஞ்சிருப்பேன் அப்படின்னு கதை எழுப்போம். நான் நீயாக இருந்தால் இங்கு எழுவாய் என்ன? நான் என்பது ஒரு ஒருமை. அப்போ எமது சாதாரண அறிவின்படி நாம் ஐ வாஸ் அப்படின்னு தானே பயன்படுத்தணும். யோசிக்கிறீங்களா? இல்லவே இல்லை. முற்று முழுதான கற்பனை. நான் நீயாக எப்படி மாற முடியும்? மாற முடியாது. அப்போ எமது கற்பனை. அதனால் நாம் இங்கு பயன்படுத்த வேண்டிய வினைச்சொல் என்ன? were. சொல்லி பார்ப்போமா? If I were you,
நான் அவனாக இருந்தால், நீங்களே சொல்லி பாருங்க. Very good. If I were he. If I were he. நான் தவறு செய்திருந்தால். இங்கு நீங்கள் கவனிக்க வேண்டியது, இந்த தவறு என்னால் சரிப்படுத்த கூடியதாயின் அது என்ன சந்தர்ப்பமாகிவிடும்? ரியல் பாஸ்ட் கண்டிஷன் ஆகிவிடும். இந்த தவறு என்னால் திருத்தி அமைக்கப்பட முடியாததாயின் டோட்டலி ஒரு உண்மையற்ற கற்பனையான நிலவரமே மாறி பார்க்கலாம். நான் உனக்கான ஆடை தெரிவில் தவறு செய்திருந்தால் என்னால் புதிதாக ஒன்று வாங்கித்தர முடியும். எப்படி சொல்வோம்? If I was wrong in the selection of your dress, I can buy a new one for you. If I was wrong in the selection of your dress, I can buy a new one for you. Again, if I was wrong in the selection of your dress, I can buy a new one for you. இதுவே அவன் தவறு செய்திருந்தால் மன்னிப்பு கேட்டிருக்கணும். இப்போ அந்த காலக்கெடுவே முடிஞ்சது. அப்பவே அவன் மன்னிப்பு கேட்டு இருக்கணும். டோட்டலி இமேஜினரி சிச்சுவேஷன். அப்போ ஒருமை தன்மை வேறுபாடு என்று என்ன பயன்படுத்துவோம்? Very good. Were. If he were wrong, if he were wrong, he would have apologized. If he were wrong, he would have apologized. நிறைய சந்தர்ப்பங்கள்ல நான் சொல்லுவோம், நான் பணக்காரனா இருக்க விரும்புறேன். There's no possibility for that. நான் பணக்காரனா இருக்க விரும்புகிறேன். இது எப்படி ஆங்கிலத்தில் சொல்லுவோம்? I wish I were rich. I wish I were rich. நான் ஒரு பறவையா இருக்க விரும்புறேன். நேற்று மாதிரி பறந்து தெரியலாம் அப்படின்னு நினைப்பீங்க. Total imaginary situation. I wish I were a bird. I wish I were a bird. அவனை பற்றிய கனவு உண்மையாக இருக்க வேண்டும் என்று விரும்புகிறேன். எப்படி சொல்வோம்? I wish the dream about him. அப்ப நாம் இங்க என்னத்தை பற்றி கதைக்கின்றோம்? கனவு. The dream about him. அது ஒருமையா தன்மையா? ஒருமை. ஆனாலும் உங்களுக்கு அதை பற்றிய கவலையே இல்லை. Because it is your wishful thinking. உங்களோட thinking மட்டுமே. I wish the dream about him were true. I wish the dream about him were true. அவரது இலக்கணம் சிறப்பாக இருக்க வேண்டும் என்று அவர் விரும்புகிறார். He wishes his grammar were better. He wishes his grammar were better. அவள் தான் ஒரு 4 சென்டிமீட்டர் உயரமாக இருக்க விரும்புகிறார். Naturally, it is not possible total imaginary situation, but in artificial way you can do it. நீங்க ஒரு heel slippers ஒன்று போட்டீங்கன்னு சொன்னா என்னது? shoes or slippers, whatever it is. You can be tall. But this is our wish. She wishes. She wishes she were at least 4 centimeters taller. She wishes she were at least 4 centimeters taller. நான் ஃப்ரீயா இருந்தேன்டா போயிருப்பேன். Your total imaginary unreal condition. Now everything finished. ஃப்ரீயா இருந்திருந்தா போயிருப்பேன். ஓய்வாக இருந்திருந்தால். இதை எப்படி சொல்லலாம்? If I were free, I would have gone. If I were free, I would have gone. If I were free, I would have gone. அவன் சந்தோஷமாக இருக்க வேண்டும் என்று விரும்புகின்றேன். இதை எப்படி சொல்லலாம்? I wish he were happy. I wish
he were happy. இப்போ சொல்லுங்கள். ஒருமை என்றால் I, he, she, it, was, we, you, they, were. இப்படி பாடமாக்கி வச்சு மேத்தமெட்டிக்ஸ் போல அதில் அப்ளை பண்ணி பேசலாமா? பேச முடியாது. Because we have to understand the real usage of was, were and the past form of be, were. Then only you can speak naturally. அப்ப நீங்க இயல்பாகவே ஆங்கிலத்தில் சிந்தித்து பேச வேண்டுமாயின் அதனுடைய பூரண விளக்கத்தை பெற்றிருக்க வேண்டும். அத்தோடு ஒவ்வொரு வாக்கியங்களையும் நேரடியாக மொழிபெயர்க்க முயற்சி செய்யாதீர்கள். ஆங்கிலத்திலேயே சிந்திக்க முயற்சி செய்யுங்கள். செயலை பாருங்கள், அதை எவ்வாறு நாம் ஆங்கிலத்தில் வெளிப்படுத்தலாம் என்பதை பாருங்கள். படிப்படியாக உங்கள் இயலுமையை வளர்த்து கொள்ளுங்கள். Don't worry about the mistakes. Just focus on you have to speak in English. This is the time for you to test your courage. Not your ability or not your knowledge. Your courage to answer. First one. அவன் திறமசாலியாக இருக்க வேணும்னு விரும்புகிறாள். அவன் நீயாக இருந்தாள். அவள் ரொம்ப குழப்படியாக இருந்தாள். குறும்புத்தனமா. அவர் பிஸியாக இருந்தார் இல்லையா? இவற்றை எவ்வாறு ஆங்கிலத்தில் சொல்லலாம் என்று சரி பிழை என்கின்ற கூச்சம் என்று உங்கள் பயிற்சிக்காக விடைகளை கமெண்ட்ல சொல்லுங்க. Don't worry about the mistakes. Practice makes you perfect. இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் இப்பவே ஒரு லைக் பண்ணிடுங்க. மற்றவர்களும் பயனடைய ஷேர் பண்ணுங்க. Share as much as you can. இந்த வீடியோவை இப்பதான் முதல் பார்க்குறீங்கன்னு சொன்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கொள்ளுங்க. Thank you for watching.